ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். லேவி பைபிள் மினிஸ்ட்ரி ஊழியத்தின் மூலமாக வேத பாடங்களை படித்து கொண்டு வருகிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். நாம் ஓய்வு நாளை குறித்து படித்து கொண்டு வருகிறோம். முதல் 2 பாகங்களை பார்த்துவிட்டு இந்த 3வது பாகங்களை பார்த்தால் உங்களுக்கு இது புரிவதற்கு ஏதுவாக இருக்கும். முதல் பாகத்திலே நாம் ஓய்வு நாளை குறித்து பார்த்துருக்கிறோம். 2வது பாகத்திலும் பார்த்துருக்கிறோம். சொந்த பேச்சு என்றால் என்ன? சொந்த பேச்சு என்றால் அநேகர் அது திருமண பேச்சு, தொழில் பேச்சு அப்படி என்று சொல்வது உண்டு. அது சொந்த பேச்சு என்றால் என்ன என்பதை நாம் பார்த்தோம். அதேபடி உன் வீட்டில் சுமை சுமக்கக்கூடாது என்று சொல்வார்கள். அப்படி சுமை சுமக்கக்கூடாது என்பது வீடு காலி பண்ணக்கூடாது என்பதை நாம் தவறாக நினைத்து கொண்டிருக்கிறோம். அதனால் அது சொந்த பேச்சு என்றால் என்ன என்பதை 2ஆம் பாகத்திலே பார்த்தோம். இப்போது 3ஆம் பாகத்திலே ஓய்வு நாளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஓய்வு நாள் எப்படி வந்தது, எதன் அடிப்படையில் வந்தது என்பதை குறித்து நாம் பார்ப்போம். ஆதியாகம புஸ்தகம் 2வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனத்தை வாசிப்போம். தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். தேவன் 6 நாள் கிரியைகளை செய்து முடித்து ஓய்ந்திருந்தபடியினால் ஓய்வு நாள் உண்டாகியது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழிய காலத்தில் கர்த்தர் படைத்த 6 நாள் படைப்புகளை, கிரியைகளை ஆவிக்குரிய படைப்புகளாக, கிரியைகளாக மாற்றி சிலுவையிலே முடித்து ஓய்ந்த அந்த நொடியிலிருந்து பரலோகத்தில் இளைப்பாறுதல் கிடைக்கிற நாள் வரையிலும் ஓய்வு நாள் தொடர்கிறது என்று நாம் பார்த்தோம். ஓய்வு நாள் என்றால் சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ அல்லது வாரத்தின் எந்த ஒரு நாளோ ஓய்வு நாள் கிடையாது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன், இயேசு கிறிஸ்து என்று சிலுவையில் தன்னுடைய ஆவிக்குரிய படைப்புகளை படைத்து வேலைகளை செய்து முடித்து ஓய்ந்தாரோ அன்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஓய்வு நாள் என்பதை நாம் படித்திருக்கிறோம். அப்படியானால் நாம் இந்த ஓய்வு நாட்களில், அதாவது நாம் ரட்சிக்கப்பட்டு வாழ்கிற, அனுதினம் வாழ்கிற இந்த ஓய்வு நாட்களில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் மாம்சத்தின் சிந்தைகளுக்கும், மாம்சத்தின் பேச்சுகளுக்கும், மாம்சத்தின் நடக்கைகளுக்கும், மாம்சத்தின் யோசனைகளுக்கும் ஓய்வு கொடுத்து ஆவியில் நடக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இதுதான் உண்மையான ஓய்வு நாளுக்குரிய வாழ்வு. இதுதான் பரம எருசலேமின் வாழ்வு என்பதை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஓய்வு நாளின் முக்கிய நோக்கம் மனிதனுடைய ஆத்துமா இளைப்பாறுதலை கண்டடைய வேண்டும். அப்படியானால் மனிதனுடைய ஆத்துமா எண்ணங்களாகவும், யோசனைகளாகவும், விருப்பங்களாகவும், ஞானமாகவும், புத்தியாகவும் மனிதனுடைய இருதயத்தில் தங்கி வேலை செய்கிறது. அப்படியானால் இருதயத்தில் நாம் லௌகீக பாரங்களையோ கவலைகளையோ சிந்திக்காமல், பாரங்களை சுமக்காமல், இருதயத்தை மன மகிழ்ச்சியாகவும் மன ரம்யமாகவும், பிலிப்பியர் 4:4 சொல்லப்பட்டதுள்ள போல நாம் இருதயத்தை மன மகிழ்ச்சியாய் வைத்து கொள்வதுதான் ஓய்வு நாளுடைய முக்கிய நோக்கமாக இருக்கிறது. இது எந்த மாம்ச வேலைகள் சம்பந்தமானது இல்லை என்பதை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது, ஞாயிற்றுக்கிழமைகளில் சொந்த வேலையை செய்யாதிருப்பாயாக என்று அநேகர் சொல்வது உண்டு. அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் என்பதை போல ஞாயிற்றுக்கிழமையில் சொந்த வேலை செய்யாதே, சொந்த தொழில் செய்யாதே என்று சொல்வதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை என்பது சபை கூடுகிற நாள். அது கிறிஸ்து வாரத்தின் 1வது நாள் உயிர்த்தெழுந்த நாளாய் இருக்கிறபடினால் கிறிஸ்துவை நினைவு கூறும்படியாக சீஷர்கள் வாரத்தின் 1வது நாளில் சபை கூடியதை நாம் சபை கூடுதலின் நாளாக கடைபிடித்து வருகிறோம். எனவே ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் கிடையாது. அதனால் ஞாயிற்றுக்கிழமையில் சொந்த வேலை செய்யாதே, சொந்த தொழில் செய்யாதே என்று சொல்வதை கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த சொந்த வேலை செய்யாதே என்று சொன்னது எதிலிருந்து வந்தது என்று பார்க்க போகிறோம். ஏசாயாவின் புஸ்தகம் 58வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். என் பரிசுத்த ஓய்வு நாளாகிய
என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால். இப்போ மன மகிழ்ச்சியாக நாளாக ஓய்வு நாளை ஆசரிக்கும்படியாக நாம் வாழ்வது என்பது நாம் சொந்த வேலையை செய்யக்கூடாது. அப்படியானால் சொந்த வேலை என்றால் என்ன என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவும் தன் சொந்த வேலையை செய்யவில்லை. பிதா அவருக்கு கட்டளையிட்டதை மட்டுமே அவர் செய்தார். அப்போ தன்னுடைய சொந்த விருப்பத்தின்படி செய்வதுதான் சொந்த வேலை என்பதை பார்க்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 30வது வசனம். நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை. நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறது இல்லை. நான் சொந்த வேலையை செய்வது இல்லை. நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். நான் கேட்கிற பிதாவினிடத்தில் கேட்கிறபடியே அவருடைய நீதி நியாயத்தின்படியே நியாயம் தீர்க்கிறேன். என்னுடைய விருப்பத்தின்படி என்னுடைய வெறுப்பின்படி ஒருவனை நியாயம் தீர்க்காமல் பிதா எனக்கு என்னென்ன சத்தியத்தை சொல்லியிருக்கிறாரோ அதன்படியே நியாயம் தீர்க்கிறேன். அப்போ தன்னுடைய சொந்த விருப்பத்தின்படி நாம் செயல்படுவது தான் சொந்த வேலை. இந்த சொந்த வேலையை நாம் புரிந்து கொள்ளாமல் நாம் என்ன நினைக்கிறோம், ஞாயிற்றுக்கிழமைகளில் சொந்த தொழில் செய்யக்கூடாது, சொந்த வேலை செய்யக்கூடாது என்று தவறாய் புரிந்து கொண்டிருக்கிறோம். தம்முடைய சித்தத்தின்படி நடக்கிறது தான் சொந்த வேலை. பிதாவின் சித்தத்தின்படி நடக்கிறது தான் ஆவிக்குரிய வேலை. இயேசு கிறிஸ்து தன் சொந்தமாக எதுவும் செய்யாமல் பிதா என்ன சொன்னாரோ அதன்படி செயல்பட்டார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 21வது வசனம் வாசிப்போம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. பரலோக ராஜ்யத்தில் உள்ள பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அந்த பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல், அப்படி என்றால் பிதா சொன்னபடி வாழ்ந்து காட்டுகிறவன் தான் அதில் பிரவேசிப்பான். ஆனால் பிதா சொன்னபடி வாழாமல் தன் சொந்த சித்தத்தை நிறைவேற்றுகிறபடி வாழ்கிறது தான் சொந்த வேலை. அப்படி செய்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. 22வது வசனம் வாசி. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். இப்ப பாருங்க, அநேகர் பெரிய பெரிய அற்புதங்களை செய்யறாங்க, சுகப்படுத்துறாங்க, தீர்க்க தரிசனம் உரைக்கிறாங்க. ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய நடக்கையில் பிதாவினுடைய சித்தம் இருந்ததா? பிதா சொன்னபடி வாழ்ந்தார்களா? பிதா சொன்னபடி பேசினார்களா? பிதா சொன்னபடி முன்மாதிரியாய் வாழ்ந்தார்களா என்று பார்த்தால் அப்படி வாழவில்லை. தன்னுடைய மேன்மைக்காகவும் தன்னுடைய புகழ்ச்சிக்காகவும் தன்னுடைய விருப்பத்தின்படியும் வாழ்ந்ததுதான் சொந்த வேலையாக காணப்படுகிறது. இந்த சொந்த வேலையை செய்தபடியினால்தான் அவர்கள் அநேக அற்புதங்கள், அடையாளங்கள், தீர்க்க தரிசனங்கள் உரைத்தும் பரலோக ராஜ்யத்தில் அவர்களால் பிரவேசிக்க முடியாமல் போய்விட்டது. 23வது வசனம் வாசிப்போம். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்வேன். இப்ப பாருங்க, இந்த சொந்த வேலை என்பது அக்கிரம செய்கைகள். பிதா சொன்னபடி வாழ்வதுதான் ஆவிக்குரிய வாழ்வு. ஆனால் அப்படி வாழாமல் தன்னுடைய விருப்பத்தின்படி தனக்கு சித்தமானபடி செய்வதுதான் சொந்த வேலை. இவர்கள் அநேக அற்புத அடையாளங்கள், தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் செய்துவிட்டு தனக்கு விருப்பம்படி வாழ்ந்து தனக்கு விருப்பம்படியே பேசி நடந்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றாதபடியினால், இவர்கள் சொந்த வேலையை செய்தபடியினால் இவர்களை இயேசு என்ன சொல்றாரு? உம்மை நான் அறியேன், உங்களை நான் அறியேன் என்று சொல்கிறார். 24வது வசனம் வாசிப்போம். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பாருங்க, நான் சொன்ன இந்த வார்த்தைகளின்படி எவன் செய்கிறானோ அதுதான் ஆவிக்குரிய வாழ்வு. அந்த வாழ்க்கையை விட்டுவிட்டு தான் இஷ்டப்படி
வேலை செய்வதுதான் சொந்த வேலை. இந்த இஷ்டப்படி வாழ்ந்து விட்டு கர்த்தருடைய ஊழியத்தில் அநேக அற்புதங்களை, அடையாளங்களையும், தீர்க்க தரிசனங்களை செய்தவர்கள் பரலோக ராஜ்யத்தில் போக முடியாமல் போய்விட்டது. யோவான் 7:18 வாசிப்போம். சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான். சுய மகிமையை தேடுனா, சுய மகிமையை தேடுகிறது தான் சொந்த வேலை. தனக்கு கொடுத்த ஊழியத்திலேயோ, தனக்கு கொடுத்த பதவியிலேயோ, தனக்கு கொடுத்த வாழ்க்கையிலேயோ பிதாவை மகிமைப்படுத்தாமல் தன்னுடைய சொந்த சித்தத்தின்படி சுய மகிமையை தேடுவதுதான் சொந்த வேலை. யோவான் 12:49. நான் சுயமாய் பேசவில்லை, நான் சுயமாய் பேசவில்லை, சொந்த பேச்சை பேசவில்லை. நான் பேச வேண்டியது இன்னதென்றும், நான் பிதா பேசினபடிதான் பேசினேன். உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும், என்னுடைய உபதேசமும் அவர் சொன்னபடிதான் நடந்தது. சொந்தமா எந்த கருத்தையும் நான் உபதேசிக்கவில்லை. என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். என்னை அனுப்பின பிதா கட்டளை விட்டபடிதான் நான் உபதேசம் பண்ணினேன். அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாய் இருக்கிறது என்று அறிவேன். அவருடைய கட்டளை நித்திய ஜீவனா இருக்கிறது என்று அறிவேன். அப்போ நித்திய ஜீவன் என்பது எதை குறிக்கும் என்றால், எதை நாம் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறோமோ அதன்படி வாழ்வதுதான் நித்திய ஜீவனை கொடுக்கும். அப்போ பிசாசின் விருப்பத்தின்படி நடப்பதுதான் சொந்த வேலை. தன்னுடைய விருப்பு வெறுப்புகளின்படி நடப்பதுதான் சொந்த வேலை. யோவான் எழுதின சுவிசேஷம் 8:44 வசனம். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருப்பதுதான் சொந்த வேலை. அவன் நமக்கு நிறைய விபச்சார எண்ணங்களை கொடுப்பான், இச்சைகளை கொடுப்பான், விருப்பு வெறுப்புகளை கொடுப்பான். இதைப்படி நாம் செய்வதுதான் சொந்த வேலையாய் இருப்பது. அடுத்து மனிதர்களுக்கு விரோதமாக நாம் இடரல் போடுவதும் சொந்த வேலையாக இருப்பது. நம்முடைய கண்கண்ட சகோதரனுக்கு விரோதமா தடங்களை போடுவது கூட நம்முடைய சொந்த வேலை என்று வேதம் சொல்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18:6 வசனத்தை வாசிப்போம். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாய் இருக்கும். பாருங்க, மற்ற மனிதர்களுக்கு விரோதமாய் நாம் செய்கிற ஒவ்வொரு தடங்கலான காரியங்களும், அவர்கள் மேன்மைக்கு விரோதமாக செயல்படுவது, அவர்களுடைய புகழ்ச்சிக்கு விரோதமாய் செயல்படுவது, அவர்கள் வளர்ச்சிக்கு விரோதமாய் செயல்படுவது, இவைகள் எல்லாம் சொந்த வேலைகள். இந்த சொந்த வேலைகளை செய்வதை தான் வேதம் சொல்கிறது, ஓய்வு நாளில் உன் சொந்த வேலையை செய்யாதிருப்பாயாக. அப்போ ஓய்வு நாள் என்பது கிறிஸ்துவ நாளில் ரட்சிக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவருக்கும் இயேசு என்றைக்கு சிலுவையில் மரித்தாரோ அன்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஓய்வு நாளாக இருக்கிறபடியினாலே நம் சொந்த விருப்பத்தின்படி செய்யக்கூடாது. பிதாவின் விருப்பத்தின்படி செய்வதுதான் ஓய்வு நாளுடைய முக்கிய நோக்கமாக இருப்பது. நாம் எந்த அதிகாரத்தில் இருந்தாலும், குடும்ப தலைவனாக இருக்கலாம், குடும்ப தலைவியாக இருக்கலாம், இல்லை ஓனராக இருக்கலாம், ஒரு ஊழியராக இருக்கலாம், எந்த அதிகாரத்தில் இருந்தாலும் அந்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்தும் பொழுது நமக்கு கீழே இருக்கிறவர்களை நம்முடைய விருப்பு வெறுப்பும்படி வேலை வாங்கக்கூடாது. நம்முடைய விருப்பு வெறுப்பும்படி அவர்களை ஆளுகை செய்யக்கூடாது. நம்முடைய விருப்பு வெறுப்பின்படி அந்த பதவியை நாம் துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது. அதிலேயும் பிதாவின் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நாம் வாழ்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். தானியேலின் புஸ்தகம் 11:3 வசனத்தை வாசிப்போம். ஆனாலும் பராக்கிரமம் உள்ள ஒரு ராஜா எழும்பி பிரபலமாய் ஆண்டு தனக்கு இஷ்டமானபடி செய்வான். தனக்கு இஷ்டமானபடி, அதிகாரத்திலே தனக்கு இஷ்டமானபடி செயல்படுகிறது தான் சொந்த வேலை. நீங்கள் எந்த அதிகாரத்தில் இருந்தாலும் தனக்கு கீழே இருப்பவர்களிடத்திலே தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தும் பொழுது சொந்தமான கருத்துக்களை பயன்படுத்தக்கூடாது. அதில் பிதாவின் சித்தம் என்ன என்பதை நாம் யோசித்து ஆராய்ந்து அறிந்து பிதாவின் நாமத்தை மகிமைப்படுத்துவதுதான் பிதாவின் சித்தமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்களிலே நாம் பிதாவின் சித்தத்தை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். பிசாசின் எண்ணங்களையும் யோசனைகளையும் செயல்படுவது நம்முடைய சொந்த வேலை. இதுதான் நாம் ஓய்வு நாளில் செய்யக்கூடாத வேலைகளாய் இருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 17:2 வசனத்தை வாசிப்போம். அவன் இந்த சிறுவரில் ஒருவனுக்கு இடர் உண்டாக்குகிறதை பார்க்கிலும் அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல் கட்டப்பட்டு. இப்ப பாருங்க, மீண்டும் நம்ம வாசிக்கிறோம், ஒரு சகோதரனுக்கு விரோதமாய் நாம் இடரல் போடுவது கூட சொந்த வேலையாய் காணப்படுகிறது.
மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 21வது வசனம் வாசிப்போம். கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்பதும் பூர்வத்தார் உரைக்கப்பட்டது என்று பாருங்க, கொலை செய்வது கூட சொந்த வேலை. இது பிதாவுக்கு சித்தமானது கிடையாது. அப்போ சொந்த வேலையை நாம் செய்கிறவர்களாய் காணப்படக்கூடாது. மத்தேயு 15வது அதிகாரம் 19வது வசனம் வாசிப்போம். எப்படி எனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள் வருது இல்லையா, கொலைபாதகம் வருது. இதையெல்லாம் நாம் செயல்படும் போது அதெல்லாம் சொந்த வேலையா காணப்படுது. படிங்க. விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய்சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும். இந்த செய்கைகள் எல்லாம் சொந்த வேலைகளாக பார்க்கப்படுகிறது. இவையெல்லாம் பிசாசினால் உண்டானது. அவன் நம்முடைய இருதயத்திலே அந்த யோசனைகளை கொடுத்து நம்மளை அதை செய்ய தூண்டுகிற போது நாம் அதை செய்யும் பொழுது அது சொந்த வேலைகளாக பார்க்கப்படுகிறது. இந்த சொந்த வேலைகளை தான் நாம் செய்யக்கூடாது. மத்தேயு 1வது அதிகாரம் 19வது வசனம். அவள் புருஷனாய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தார். பாருங்க, ஒரு நீதிமான் பிறரை அவமானப்படுத்தக்கூடாது. அப்ப நீதிமானாய் இருக்கிற நாம் பிறரை அவமானப்படுத்துவதும் சொந்த வேலை. இந்த சொந்த வேலையை செய்கிற ஊழியக்காரராக இருந்தாலும் ஒரு நீதிமானாக இருந்தாலும் அவன் பரலோகத்தில் போக முடியாது என்று வேதம் சொல்கிறது. யாக்கோபின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். வைராக்கியம் வைத்து நாம் செயல்படும் போது அது சொந்த வேலையாக மாறுகிறது. விரோதமாக செயல்படும் போது அது சொந்த வேலையாக மாறுகிறது. வைராக்கியம் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் பாருங்க, கலகமும் சொந்த வேலை, சகல துர்ச்செய்கைகளும் சொந்த வேலை. இந்த சொந்த வேலையை ரட்சிக்கப்பட்ட நாம் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் செய்யாமல் ஆவியின்படி செய்வதுதான், பிதாவின் சித்தத்தின்படி செய்வதுதான் நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை. இந்த மாம்சத்துக்குரிய செய்கைகளை செய்யும் போது அது உலகத்துக்குரிய சொந்த வேலையாக பார்க்கப்படுகிறது. இதை அறியாமல் நாம் என்ன பண்ணுகிறோம், ஞாயிற்றுக்கிழமை சொந்த வேலையை செய்யக்கூடாது என்று ஏதோ ஒரு காரியத்தை குறித்து சிந்தித்து பரலோகத்து காரியத்தை சிந்திக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நாம் சொந்த வேலையை செய்கிறவர்களை காணப்படாமல் பிதாவின் சித்தத்தின்படி செய்தால் நாம் இளைப்பாறுதலில் பங்கடைகிறவர்களாய் இருப்போம். எபிரேயரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 10வது வசனம். ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். பாருங்க, அவர் இளைப்பாறுதலில் பங்கடைகிறவன் இயேசு கிறிஸ்து தம்முடைய கிரியைகளை செய்து முடித்தது போல அவனும் தன்னுடைய கிரியைகளை செய்து முடித்தால் மட்டுமே அவன் இளைப்பாறுதலில் பங்கடைய முடியும். சொந்த வேலையை, சொந்த விருப்பத்தை, சொந்த வெறுப்பை, சொந்த இச்சையை, சொந்த மேட்டிமையை, சொந்த பெருமையான பேச்சை செய்கிறவர்கள் அதில் பிரவேசிக்க மாட்டார்கள். ஞாயிற்றுக்கிழமை தொழில் செய்யக்கூடாதா? இப்போது நாம் ஞாயிற்றுக்கிழமை சொந்த வேலை செய்யக்கூடாது என்பதை குறித்து பார்த்தோம். அடுத்து ஞாயிற்றுக்கிழமை தொழில் செய்யக்கூடாதா? அப்போ ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் இல்லை அப்படின்னால் அதில் தொழில் செய்யக்கூடாதா என்று கூறுவதை நாம் கேட்டிருக்கிறோம். அப்போ தொழில் செய்வது, வாங்குவதோ விற்பதோ அதை செய்யக்கூடாது என்று சொல்கிறார்கள். அப்போ நெகேமியாவின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 15, 16, 17 வசனங்களை வாசிப்போம். அந்த நாட்களில் நான் யூதாவிலே ஓய்வு நாளில் சிலர் ஆலைகளை மிதிக்கிறதையும் சிலர் தானிய பொதிகைகளை கழுதைகளின் மேல் ஏற்றிக்கொண்டு வருகிறதையும் திராட்சை ரசம், திராட்சை பழம், அத்திப்பழம் முதலானவைகளின் பற்பல சுமைகளை ஓய்வு நாளிலே எருசலேமுக்கு கொண்டு வருகிறதையும் கண்டு அவர்கள் தின்பண்டம் விற்கிற நாளை பற்றி அவர்களை திடசாட்சியாய் கடிந்து கொண்டேன். மீனையும் சகலவித சரக்குகளையும் கொண்டு வந்து ஓய்வு நாளிலே யூதா புத்திரருக்கும் எருசலேமில் இருக்கிறவர்களுக்கும் விற்கிற சில தீரியரும் உள்ளே குடியிருந்தார்கள். பாருங்க, ஓய்வு நாளில் திராட்சை பழம், திராட்சை ரசம், அத்திப்பழம், தானியம், மீன் இவைகளை விற்றார்கள். இவர்களை விற்கக்கூடாது, இவைகளை வாங்கக்கூடாது என்று திடசாட்சியாய் தடை செய்தார்கள். நெகேமியா 10வது அதிகாரம் 31வது வசனம் வாசிப்போம். தேசத்தின் ஜனங்கள் ஓய்வு நாளிலே சரக்குகளையும் எந்தவித தானிய வசத்தையும் விற்கிறதற்கு கொண்டு வந்தால் நாங்கள் அதை ஓய்வு நாளிலும் பரிசுத்த நாளிலும் அவர்கள் கையில் கொள்ளாதிருப்போம் என்றும் நாங்கள் 7ஆம் வருஷத்தை விடுதலை வருஷமாக்கி சகல கடன்களையும் விட்டுவிடுவோம் என்றும் ஆணையிட்டு பிரமாணம் பண்ணினார்கள். பாருங்க, ஓய்வு நாளில் இவைகளை வாங்க மாட்டோம், விற்க மாட்டோம் என்று திடசாட்சியாய் அறிவித்தார்கள். அப்படியானால் இந்த தானியம் என்றால் என்ன?
இந்த திராட்சை பழம் என்றால் என்ன, திராட்சை ரசம் என்றால் என்ன, அத்திப்பழம் என்றால் என்ன, மீன் என்றால் என்ன என்றால் இவைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை சம்பந்தப்படுத்தியது. இந்த தானியம் என்பது விளைச்சலை சம்பந்தப்படுத்தியது. இந்த விளைச்சல் எதன் மூலமாக விளைகிறது? ஆதியாகமம் 27வது அதிகாரம் 28வது வசனம் வாசிப்போம். தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருள்வாராக. இப்ப பாருங்க, வானத்து பனியை கொடுத்து திராட்சை ரசத்தையும் தானியத்தையும் திராட்சை பழத்தையும் உங்களுக்கு கொடுக்கிறார். அப்படின்றால் வானத்து பனி என்பது என்ன? உபாகம புஸ்தகம் 32வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும். இப்ப பாருங்க, இந்த பனி என்பது என்ன? வானத்து பனி என்பது அவருடைய உபதேசம். அவருடைய உபதேசம்தான் தானியமாய் மக்கள் சாப்பிட்டார்கள். அப்ப அந்த தானியம் என்பது என்ன? அவருடைய உபதேசம். இந்த உபதேசங்களை நாம் காசு கொடுத்து வாங்கவோ விற்கவோ கூடாது. அவருடைய உபதேசங்களை நாம் காசு கொடுத்து வாங்கவோ விற்கவோ கூடாது என்பது ஓய்வு நாளில் கட்டளையாக இருக்கிறது. ஏசாயாவின் புஸ்தகம் 55வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிப்போம். ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். இப்ப பாருங்க, பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சை ரசத்தை பாலையும் கொள்ளுங்கள். இவையெல்லாம் உபதேசங்கள், தேவனுடைய சத்தியங்கள். இவைகளை நாம வாங்கவோ விற்கவோ கூடாது. இவையெல்லாம் இலவசமாக தான் கிடைக்கப்பட வேண்டும். 3வது வசனம். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். அப்ப பாருங்க, இந்த கிருபை கூட இலவசம் தான். கிருபை என்பது ஆத்துமாவையும் மீனையும் குறிக்கிறது. இந்த மீன் என்பது ஏன் அந்த நெகேமியா காலத்தில் மீன் கூட வாங்கக்கூடாது விற்கக்கூடாது என்று சொல்றது? அது கிருபையை குறிக்கிறது, அது ஆத்துமாவை குறிக்கிறது. இயேசுதான் அந்த மீன். அவர் தான் இலவசமா நமக்கு கொடுக்கப்பட்டார். நாம் இலவசமா பெற வேண்டியதை காசு கொடுத்து வாங்காதே என்பதுதான் தொழில் செய்யாதே என்பதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 32வது வசனம். அவனவன் தன் தன் திராட்சை செடியின் கனியையும் தன் தன் அத்திமரத்தின் கனியையும் புசித்து அவனவன் தன் தன் கிணற்றின் தண்ணீரை குடியுங்கள். இவ்விதமாய் நீங்கள் சாகாமல் பிழைப்பீர்கள். இவ்விதமாக சாகாமல் பிழைப்பீர்கள். அவனவன் தன் தன் திராட்சை ரசத்தையும் தன் தன் அத்தி பழத்தின் கனியையும் புசிக்க வேண்டும். அப்படின்னா சமாதானமுடைய வாழ்க்கையை குறிக்கிறது. அந்த நிழல் அத்திமரத்தின் நிழலும் திராட்சை செடியின் நிழலும் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறது. இந்த சமாதானமும் நமக்கு இயேசு இலவசமாக கொடுத்தார். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 7வது வசனம். பின்பு ஏசாயா அத்திப்பழத்து அடையை கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவர்கள் கொண்டு வந்து பிளவையின் மேல் பற்று போட்ட போது அவன் பிழைத்தான். இப்ப பாருங்க, அத்தி பழத்தினால குணம் உண்டாகிறது, சுகம் உண்டாகிறது. அப்போ இந்த ஓய்வு நாளில் குணப்படுத்துறதும் இலவசம் தான். அதையும் நம்ம காசு கொடுத்து வாங்கக்கூடாது. இப்ப கிருபையை காசு கொடுத்து வாங்க முடியாது, குணத்தை காசு கொடுத்து வாங்க முடியாது, உபதேசத்தை காசு கொடுத்து வாங்க முடியாது. இதுதான் தொழில் செய்வது. இதை வைத்து தொழில் செய்வதை தான் ஓய்வு நாளில் சொந்த தொழிலை செய்யாதே என்று கூறப்பட்டது. இந்த உபதேசங்களையும் கிருபையையும் சமாதானத்தையும் ரட்சிப்பையும் நாம் காசு கொடுத்து வாங்கவோ விற்கவோ கூடாது என்பதுதான் ஓய்வு நாளுடைய அர்த்தமாக இருக்கிறது. வியாதியிலிருந்து இலவசமாக சுகம் கிடைக்கிறது. மத்தேயு 10:8. வியாதியுள்ளவர்களை சுத்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். இது எல்லாம் இலவசம் தான். இந்த சுகப்படுத்துறதெல்லாம் கிறிஸ்துவின் ஓய்வு நாளில், அனுதினமே ஓய்வு நாள், ஒவ்வொரு நொடிய ஓய்வு நாள், இதுல எல்லாமே இலவசம் தான். அடுத்து கிருபை இலவசம். ரோமர் 3:24. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக பாருங்க. அந்த கிருபையும் கிறிஸ்துவனால நமக்கு இலவசமாக கிடைக்கிறது. சுவிசேஷமும் இலவசம் தான். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 7வது வசனம். நீங்கள் உயர்த்தப்படும்படி நான் என்னைத்தானே தாழ்த்தி தேவனுடைய சுவிசேஷத்தை இலவசமாய் உங்களுக்கு பிரசங்கித்ததினாலே குற்றம் செய்தேனோ? சுவிசேஷமும் இலவசம் தான், வரங்களும் அபிஷேகமும் இலவசம் தான். அப்போஸ்தலர் 8வது அதிகாரம்
18 20 வரை வாசிப்போம். அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்தருளப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து, நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறோனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலோ சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோட கூட நாசமாய் போக கடவது. இப்ப பாருங்க, தேவனுடைய அபிஷேகமும் வரங்களும் கூட பணத்தினால் பெற முடியாது. இது இலவசம். இதுதான் நம்ம செய்கிற ஒவ்வொரு ஊழிய காரியங்களும் உபதேசங்களும், அது பாடலாக இருந்தாலுமே, அது சுவிசேஷமாக இருந்தாலும், எந்தெந்த ஊழிய காரியங்களாக இருந்தாலும் அது அனைவருக்கும் இலவசமாய் தான் போய் சேரணும். அது வாங்கவோ விற்கவோ பண நோக்கத்திற்காகவோ இருக்கவே கூடாது. ஏன்னா கிறிஸ்துவின் ஓய்வு நாளாகிய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஓய்வு நாளை குறிக்கிறது. அந்த ஓய்வு நாளில் வாழ்கிறன்னா ஒவ்வொரு கிறிஸ்துவின் காரியங்களை, உபதேசங்களை, எல்லாவற்றையும் பாடல்களாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் இலவசமாகத்தான் மக்களுக்கு கொடுக்க வேண்டும். அது தொழிலுக்காக செய்யக்கூடாது. 1 பேதுருவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 2வது வசனம். உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல. அவலட்சணமான ஆதாயத்துக்காக ஊழியம் செய்யக்கூடாது. இலவசமா உற்சாகமா அதை செய்யணும். 2 பேதுரு 2வது அதிகாரம் 3வது வசனம். பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளை சொல்லி பணம் எப்படி சம்பாதிக்கலாம், ஆத்மா எப்படி ஆதாயம் படுத்தலாம்னு செய்யாதீங்க. உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொள்வார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது, அவர்களுடைய அழிவு உறங்காது. இப்ப பாருங்க, அப்படி செய்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. 1 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 18வது வசனமும் 19வது வசனமும். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையின் நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. இப்ப பாருங்க, ரட்சிப்பும் இலவசம். அது பொன்னினாலும் வெள்ளியினாலும் இல்லை. ரட்சிப்பும் இலவசம். இவையெல்லாம் சொந்த ஆதாயத்துக்காக செய்வதுதான் சொந்த வேலை. பிதாவின் சித்தம் இல்லாமல் செயல்படுவதுதான் சொந்த வேலை. இதை அறியாமல் ஞாயிற்றுக்கிழமையில் நாம் சொந்த வேலை செய்யக்கூடாது, சொந்த தொழில் செய்யக்கூடாது என்பதை புரிந்து கொண்டு நாம் ஞாயிற்றுக்கிழமைகளில் அப்படி செய்யாமல் இருக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் நாம் சொந்த வேலையை செய்யக்கூடாது, ஒவ்வொரு நாளும் சொந்த தொழிலை செய்யக்கூடாது. கிறிஸ்துவுக்காக கிறிஸ்துவின் சித்தத்தின்படி வாழ்வதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. பிதாவினுடைய சித்தத்தின்படி ஊழியம் செய்வதுதான் ஆவிக்குரிய ஊழியம். இதுதான் ஓய்வு நாளில் சொந்த வேலை செய்யக்கூடாது அதனுடைய அர்த்தம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்து நாம் பார்க்க போகிறது, ஓய்வு நாளில் வீட்டிலே அனல் மூட்டுவது என்றால் என்ன, சமைக்கக்கூடாதா, எதை சமைக்க வேண்டும் என்பதை அடுத்த பாகத்தில் பார்ப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்காகவும் ஜெபிக்க விரும்புகிறோம். ஒரு நிமிடம் தலையை குனிந்து நம்ம ஜெபிப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினால் ஆண்டவரே, அப்பா, அவனுடைய சமூகத்தை நோக்கி வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருக்காக ஆண்டவரே நாங்கள் பாரப்பட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என்னென்ன பிரச்சனைகள், என்னென்ன வேதனைகள் ஆண்டவர், என்னென்ன துக்கங்கள், என்னென்ன துயரங்களில் அகப்பட்டிருக்கிறார்களோ ஆண்டவரே, அத்தனை பேரை ஆண்டவர் நீர் ஆண்டவரே, ஆண்டவரே, ஒரு விஷயம் ஆண்டவருடைய வல்லமை இறங்கி ஆண்டவரே அவர்களை தொட்டு அவர்களை சுகப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவாதி தேவன் ஆண்டவரே, நீ சமீபத்துக்கு மாத்திரம் தேவன் அல்ல, தூரத்துக்கும் தேவனா இருக்கிறீர் அல்ல ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மீதும் ஆண்டவரே உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. இப்பொழுது ஒரு பரிபூரண சுகத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. நீர் இந்த நாளில் ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மீதும் ஆண்டவரே உம்முடைய ஆணி பாய்ந்த கரத்தை வைப்பீராக ராஜா. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இப்பொழுது ஒரு பரிபூரண சுகத்தை கொடுங்க, ஒரு பரிபூர்ண விடுதலையை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் அவர்களை தொட்டு சுகப்படுத்தி ஆண்டவரே ஒரு விடுதலையை கொடுத்ததற்காக அப்பா உமக்கு கோடி கோடி நன்றிகளை இருக்கிறோம் ஆண்டவரே. நீங்க தொட்டு சுகப்படுத்தினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தர் உங்களை சுகமாக்கி விட்டார். கர்த்தர் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் மாற்றி விட்டார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
ஆமென். லேவி பைபிள் மினிஸ்ட்ரி நடத்தும் ஆன்லைன் வேதாகம கல்லூரி. இந்த ஆன்லைன் வேதாகம கல்லூரியில் சேர விரும்புகிறவர்கள் ஒவ்வொரு வாரமும் ஜாய் டிவி மூலமாகவும் மற்றும் லேவி பைபிள் மினிஸ்ட்ரி என்கிற யூடியூப் சேனல் மூலமாக ஒளிபரப்பப்படும் எங்கள் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று படிக்கலாம். மேலும் வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கற்றுக்கொள்ள லேவி பைபிள் மினிஸ்ட்ரி என்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 6382023109 9940145408 7904787918 9500107013. மேலும் நேரில் எங்கள் வேதாகம கல்லூரியில் படிக்க விரும்புகிறவர்கள் கர்த்தரின் சேனை ஊழியம் வழியாக அம்பத்தூர், கள்ளிக்குப்பம், மதுராந்தகம், கூவத்தூர் இந்த இடங்களில் வசிப்பவர்கள் நேரில் வந்து படிக்கலாம். இதன் விவரங்கள் அறிய தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 7904787918 9940145408. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.